பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் ஆண்டவருக்குள்ள அதிக மகிழ்ச்சி. சமீபத்தில் ஒரு விலையேறப்பெற்ற தேவ மனிதரை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை ஒரு தீர்க்கதரிசி அண்ணன் மூலமாய் கர்த்தர் எங்களுக்கு தந்தார். அவருடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி, இதுவரைக்கும் 1000 நேரம் நேர் முழந்தார் படியிட்டு இந்த முழு பைபிளையும் முடிக்க ஆண்டவர் அவருக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் அவருடைய பிரேக்ஃபாஸ்ட்டு எதுன்னு கேட்டால் புதிய ஏற்பாடுன்னாங்க. நம்ம ஒரு அதிகாரம் 5 அதிகாரம் வருஷத்துல ஒரு நேரம் பைபிள் படிக்கிறதுக்கு பல திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில டெய்லி எப்படி புதிய ஏற்பாடு படிக்கிறாரு அப்படின்னு கேட்குறப்ப மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. இந்த விலையேறப்பெற்ற தேவ மனிதனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாரும், திருச்சபை எல்லாருக்கும் ஆண்டவர் தந்தார். அவர்கள் சொல்லும்போது, எப்படி ஐயா நீங்க ஒட்டுமொத்த பைபிளையும் ஒரு 1000 நேரம் முழந்தார் படிட்டு படிச்சிட்டீங்க, அதே மாதிரி புதிய ஏற்பாடு டெய்லி எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு அவர் ஒரு மெத்தடை எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அவர் அன்றாட வாழ்க்கையில அனுபவிக்கிற, அபியாசிக்கிற ஒரு எளிமையான ஒரு மெத்தடை அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அதை நாங்கள் கற்றுக்கொண்ட பிறகு எங்க திருச்சபையில ஒரு மாபெரும் வசன எழுப்புதல். அந்த தேவ மனிதன் எங்க போனாலும் வசன எழுப்புதலை கர்த்தர் அவர் வழியாக கட்டவிழ்க்கிறார். அவர் போகிற பட்டணமானாலும், கிராமமானாலும், நகரமானாலும், தேசமானாலும் பல வசன புரட்சிய வசன எழுப்புதல இந்த தேவ மனிதன் வழியாக ஆண்டவர் கட்டளையிடுகிறார். எங்க திருச்சபை மக்கள் ஒரு 50 பேருக்கு மேல ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்க. எப்படின்ற மெத்தட் அப்படி சொல்றாரு. BSSR அப்படின்னு ஒரு புதிய மெத்தடை அவர் உபயோகப்படுத்துறத சொல்றாங்க. B stands for Bible, S stands for Spirit, another S stands for Speed, R stands for Reading. If you keep on read the Bible, you will get the revelation அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நம்ம கையில் எல்லார் கையிலையும் இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு. இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் தமிழ் ஆடியோ பைபிள் அப்படின்றத நம்ம டவுன்லோட் பண்ணி அதில் ஸ்பீட் என்கிற ஆப்ஷன் இருக்கிறது. அதில் 1, 1.25, 1.5, 1.752 அப்படின்னு நிறைய ஸ்பீட் லெவல் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், அவர் சொன்ன மெத்தடு, பைபிளை, தமிழ் பைபிளை டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் இயர்ஃபோனோ அல்லது ஹெட்ஃபோன்லேயோ நீங்கள் காதில் வச்சுட்டு, இப்போ புதிய ஏற்பாடு திறந்துக்கிட்டு பைபிளில் மத்தேயு சுவிசேஷன் வச்சுக்கோங்களேன். அந்த மத்தேயு சுவிசேஷத்தை அந்த டிவைஸில் நீங்கள் போட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கூட சேர்ந்து வாசிக்காம வேதத்தை திறந்து அதை கண்ணில் பார்த்து காதில் அந்த வசனம் ஓட விட்டுட்டு அதை நம்ம கையில் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு. அப்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த வசனம் உள்ளான மனுஷனுக்குள்ளே போயிடும். நம்மளா படிக்கிறப்ப அது மைண்ட் ரீடிங் ஆகி சில நேரம் பைபிளை திறந்த உடனே எங்க இருந்தா ஒரு தூக்கம் வருது, இல்லை அப்படி தள்ளும். ஆனா இந்த மெத்தடை பயன்படுத்தும் போது நாங்க அனுபவிக்கிறதுனால சொல்றோம், தூக்கம் எங்க இருந்துதான் பறந்து ஓடுதுன்னு தெரியல. மிகுந்த ஆசீர்வாதமாக எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உணருது. அப்படி நம்ம இதை மெத்தடை ஃபாலோ பண்ண வசனம் டைரக்டா உள்ளான மனுஷனுக்குள்ள போய் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே வசனங்களை ரேமாவை பாப்பப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப இந்த நாளுக்குரிய ரேமா பாப்பப் ஆகிக்கிட்டே இருக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். இது திருச்சபையில இதை நாங்க அப்ளை பண்ணிக்கிறோம். ஆண்டவர் எங்க திருச்சபை மக்கள் 50 பேர் ஒரே ஒரு வாரத்திலேயே புதிய ஏற்பாடு முடிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எங்களுடைய அருமையான அண்ணன் பீட்டர் அவர்களுடைய மகன் அஸ்லான், அவர் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். இது வரைக்கும் அவர் பைபிளை அதிகமா படிக்க மாட்டார். ஆனா இந்த மெத்தடை அவர் உபயோகப்படுத்தி ஒரு நாள் ராத்திரி ஒரு 10 மணிக்கு அவர் முழங்கால் போட்டு லூக்கா சுவிசேஷத்தை அப்படியே எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. லூக்கா சுவிசேஷம் மட்டும் நம்ம கேட்டுட்டு வாசிச்சுட்டு படுப்போம், தூங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா ஆவியானவர்
படிக்க 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 ஒரு பைபிள் பிரேக் த்ரூவை கத்தர் கொடுத்து 6 மணி நேரத்துல நேர் முழந்தார் படிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முடிச்சிட்டார். எங்க அருமையான திருச்சபையில் இருக்கிற அண்ணன் ஷெரின் அவர்களுடைய மகன் சாம் ராத்திரி அவர் 8:30 மணிக்கு உட்கார்றாரு, புதிய ஏற்பாடு திறக்கிறாரு, 3:30 மணிக்குள்ள முடிக்கிறாரு. அதை இவங்கெல்லாம் எத்தனாவது படிக்கிறாங்கன்னா 11ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ். இந்த டீனேஜ் பாய்ஸ்குள்ள ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கத்தர் கட்டவிழ்க்கிறார். தனிப்பட்ட விதத்துல அது எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். ஒரு 5:10க்கு நான் கலாத்தீரை எடுக்கிறேன், 10:20க்குள்ள வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முடிக்க ஆண்டவர் உதவி செய்யறாரு. ஒரு 4-5 மணி நேரத்துல 97 அதிகாரம்லாம் நான் வாசிச்சதே இல்லை. நிச்சயமா இதை நாங்க அப்ளை பண்றோம். அதை நாங்க மிகுந்த ஆசீர்வாதமா எங்களுக்கு இருக்கு. புதிய வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தர் தம்முடைய நன்மையினால் நம்மை முடிசூட்டுகிறார். அதனால வரக்கூடிய ஆண்டு ஒரு பெரிய பிரேக் த்ரூ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வரணும் அப்படின்னா இந்த வசனம் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு தேவ பிரசனம். வசனம் நிறைய 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 உங்களுடைய எல்லா விசனத்தையும் கர்த்தர் மாற்றுவார். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இயேசு எங்க இருக்கிறார்? வார்த்தைக்குள்ள இருக்கிறார். எந்த அளவுக்கு வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு வல்லமையின் உள்ள வாழ்க்கையை வாழ கர்த்தரே நமக்கு உதவி செய்கிறார். அருமையான தம்பி மேத்யூ மேகவேல் எப்படி ஆன்லைன்ல இத நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழகா அவருடைய வீடியோவில் போட்டிருக்கிறாரு. இந்த வீடியோ கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் போடுறோம், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை எனக்கு ஆன்லைன்ல கேட்க முடியலன்னா ஆஃப்லைன்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா பைபிளை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லிட்டு உங்க போன்லயே டவுன்லோட் பண்ணிட்டு சாம்சங் ஃபோன் நீங்க வச்சிருந்தீங்கன்னா சாம்சங் பிளேயர் இருக்கு, எல்லா பிளேயர்லையுமே அந்த ஸ்பீட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணுவோம். கர்த்தர் மகிமையான கிரியைகளை வாழ்க்கையில செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்வார். வசனம் நிறைஞ்ச வாழ்க்கை, தேவ பிரசன்ன நிறைஞ்ச வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றி மகிழ்வாராக. மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறோம். பிளஸ் யூ.